ஹாய், நான் தான் உங்கள் டிடி ஹோஸ்ட். வெல்கம் டு தமிழ் டப் ஸ்டுடியோ. நான் டெய்லி வீடியோ போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா உதவியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எப்படி மென்டல் ஆக முடியும், சுற்றி இருக்கவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையாகவே அவங்க கண்ணுக்கு பேய் தெரியுதா, வாங்க பார்க்கலாம். படத்தோட பேர் 2003 ரிலீஸ் ஆன காத்திகா. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணுறாங்களே, இவங்க தான் நம்ம ஹீரோயின். பேரு மிரண்டா. முன்னால இருக்கால இவ பேரு ஷோயி. இவ என்ன சொல்றானா, நேத்து நைட் ஏதோ ஒரு பேய் இவ ரூமுக்கு வந்து இவளை ரேப் பண்ணதா சொல்றா. இந்த பொண்ணு தான் ஸ்டெப் ஃபாதரை கொண்டுட்டா, ஏன்னா அவர் மோசமானவர்னு சொல்றா. அவ என்னதான் பேய் கதெல்லாம் சொன்னாலும் ஹீரோயின் சைக்காட்ரிஸ்ட் இல்லையா, அதனால நம்ப மாட்டாங்க. அதனால ஷோயி கத்துறாங்க. ஹீரோயின் இந்த இடத்தோட ஹெட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஷோயி சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்றாங்க. ஆனா அவரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. ஏன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொடுத்து கண்ணாடியில ஊத்த சொல்றாரு. அப்போ அந்த கண்ணாடியில இவங்க முகம் கலங்களா தெரியும். அவளுக்கும் நீ இப்படிதான் தெரியுவன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் அவளை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்றாங்க. அப்புறம் கிஸ் பண்றாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க. இந்த படத்துல டோனி ஸ்டார்க்கும் நடிச்சிருக்காரு. அவரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா வேலை செய்யறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேஷண்ட்டை பார்க்க போறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த செக்யூரிட்டி ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா இவர் குழந்தை மாதிரி. அப்படியே வெளில வரக்குள்ள டோனி பின்னால இருந்து கொடை பிடிச்சிட்டு வராரு. இவர் டேட்டிங்லாம் போறாரா, ஆனா யாரும் செட் ஆகலையா. ஹீரோயின் மேலதான் இவருக்கு கண்ணு. சரின்னு ஹீரோயினை வழி அனுப்பிச்சிட்டு டோனி ஸ்டார்க்கும் கிளம்புறாங்க. நல்லா மழை பெய்யுது. ரோட்ல போலீஸ்லாம் நிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஹீரோயின் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்க பாலம் உடஞ்சிருக்கா, வேற வழியா போக சொல்றாரு. அந்த வழியா போறாங்க. செம மழை பெய்யுது. இங்க இன்னொரு பாலம் இருக்கு, அதுல போறாங்க. போகக்குள்ள ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. பார்த்தா ரோட்ல ஒரு பொண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நிக்கிறாங்க. ஹீரோயின் காரை திருப்பி மரத்துல மோதிட்டாங்க. ஹீரோயின் இறங்கி போய் தான் கோட்டை கழட்டி அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு மேல நெருப்பு மாதிரி உருவாகி ஹீரோயினை தொடுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இவங்க வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல பைத்தியக்காரங்க இருக்க செல்ல கண்முழிக்கிறாங்க. நம்ம டோனி எல்லாத்தையும் வெளில அனுப்பிட்டு இவர் மட்டும் பேசுறாரு. நீ 3 நாளா இங்கதான் இருக்க, பிரெயின்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா சொல்றாரு. ஆனா ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஆனா டோனி உனக்கு கடைசியா என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்கிறாரு. ஹீரோயின் நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஹஸ்பண்டை பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஞாபகப்படுத்தி பிரிட்ஜ்ல ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்றாங்க. ஆனா டோனி ஹஸ்பண்டை பத்தி கேட்கிறாரு. ஏன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. ஹீரோயின் மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, டக் ஹீரோயின் ஹஸ்பண்ட் இறந்துட்டதா சொல்றாரு. நீ தான் அவரை கொலை பண்ணிட்டுன்னு சொல்றாரு. ஹீரோயின் கத்தி கூப்பாடு போடுறாங்க. டோனி தான் சமாதானம் படுத்துறாரு. மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் சாப்பிட்ற இடத்துக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அப்பாவை கொலை பண்ண பொண்ணு ஹீரோயினை வெல்கம் பண்றா. இப்ப என்னோட வலி உனக்கு புரியும், நீ உண்மையா சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றா. அப்புறம் நீ கொலை பண்ணியான்னு கேட்கறா. இல்லன்னு சொல்றாங்க. நியூஸ் பேப்பர் காட்டுறாங்க. இப்போ புரியுதா என்னோட வலி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை ஒண்ணு பார்த்துட்டு போறாங்க. நைட்டு தூங்குறாங்க. பார்த்தா யாரோ இருக்க மாதிரி தெரியுது. உடனே கண்ணாடியில ஃபாக் உருவாகி நாட் அலோன்னு தானா எழுதுது. ஹீரோயின் பயப்படுறாங்க. கீழே உட்காந்து நான் பைத்தியம் இல்ல, இது வெறும் கனவுன்னு சொல்றாங்க. பார்த்தா யாரோ வந்து கை வைக்கிறாங்க. ஹீரோயின் எஞ்சிக்கிறாங்க. இன்னும் சாப்பிட்ற இடத்துல தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு மருந்து தராங்க. ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மருந்து சாப்பிட்றாங்க. அடுத்து குளிக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. எல்லாம் இங்கதான் குளிக்கணும். பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு எல்லா இடத்துலயும் வந்து ஹீரோயினை பயமுடுத்துறா. அப்புறம் அவ ஹீரோயின் கையை நல்லா கிழிச்சு விட்டுறா. எல்லாம் ஓடுறாங்க. ஹீரோயின் கீழே விழுந்து ரத்தம் போகுது. மருந்து போட்டு விட்டுருக்காங்க. டோனி வந்து விசாரிக்கிறாரு. பார்த்தா அவங்களே தான் அவங்க கையை கிழிச்சிருக்காங்க. ஹீரோயின் நான் என் கையை கிழிச்சுக்கலன்னு டோனி கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் ஒரு டாக்டர் தானே, அதனால அவங்களுக்கு குழப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோயின் என்ன உனக்கு பிடிக்கும்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சல, அப்படியே நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம்னு கேட்கறாங்க. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு டோனி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இருக்க நிலைமையில உனக்கு என்னால ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் வெளில பெரிய ஹெட் போறத பாக்குறாங்க. எனக்கு வேற டாக்டர் வேணும்னு சொல்றாங்க. ஏன் உனக்கும் டோனிக்கும் பிரச்சனைன்னு கேட்கறாரு. இல்லன்னு சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு பெஸ்ட் டாக்டர் அவர் தான் சொல்லிட்டு ஹெட் போயிட்டாரு. ஹீரோயினோட கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுதான். ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்கன்னு சாட்சிலாம் கரெக்டா இருக்குதான். அடுத்து அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு போலீஸ் வராங்க. ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க. பார்த்தா கொடூரமா கொண்டிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுன்னு ஃப்ரெண்டு போலீஸ் விசாரிக்கிறாரு. அந்த போட்டோல ரத்தத்தால நாட் அலோன்னு எழுதியிருக்காங்க. ஹீரோயின் கையில அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வருது. கட்ட பிரிச்சா நாட் அலோன்னு இவங்க கையிலயும் எழுதிருக்கு. ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் பெட்ல தூங்குறப்போ கொஞ்சம் சீன்லாம் வந்து போகுது. அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் ரத்தத்துல ஏதோ பண்ற மாதிரி கோடாலி எடுத்துட்டு போற மாதிரி பிரிட்ஜில் பார்த்த பொண்ணு தொட்டதும் அவங்க ஆவி உடம்புல வந்துட்ட மாதிரி ஹீரோயின் ஹெட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் சாவுக்குள்ள ஹீரோயின் அங்கதான் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தர் யாரோ இருந்ததா சொல்றாங்க. ஹெட்டும் சமாதானம் பண்றாரு. அப்போ ஹீரோயின் அவர் விண்டோல இருக்க போட்டோ பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு நான் பார்த்ததா சொல்றாங்க. இந்த பொண்ணு ஹெட்டோட பொண்ணு, இந்த பொண்ணு செத்துட்டாங்க.
அந்த பொண்ணு செத்துட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து 4 வருஷம் ஆகுதான். நைட்டு தூங்குறாங்க. அவங்க செல் தானா ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் வெளில போறாங்க. அங்க ஒரு பேய் நடந்து போகுது. இந்த பக்கம் செக்யூரிட்டி நடந்து போறான். கிளீன் பண்றவன் இவங்க இருக்க இடத்துக்கு வரான். ஆனா பார்க்கல. அவன் எதையோ எடுக்க போறான். அவன் வச்சிருக்க டெஸ்டரை எடுத்துட்டு போறாங்க. டோனியோட ஆபீஸ் போய் கீ எடுத்துக்கிறாங்க. அப்போ கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. இவங்க பார்த்த பொண்ணை பத்தி இவர் சர்ச் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி எடுத்துட்டாங்களாம். பார்த்தா கேமரால அந்த பேய் தெரியுது. ஹீரோயின் அங்க போறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஏதோ அவங்கள பேய் ரேப் பண்றதா சொல்லுவாங்கல்ல, அந்த பொண்ணு இருக்க செல்ல பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்றாங்க. அவங்களோட செஸ்ட்ல இருக்க டேட்டோ தெரியுது. ஏதோ பொண்ணு நெருப்புல இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஹீரோயினை செக்யூரிட்டி பிடிச்சிட்டாங்கன்னா ஹீரோயின் என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. டோனி வராரு. ஹீரோயின் அவளை ரேப் பண்ணது யாரு, அவளை செக் பண்ணீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளை செவத்துல இடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இவங்க பார்த்த டேட்டோ பத்தி சொல்றாங்க. ஆனா டோனி நம்பல. டோனி ஒரு பேப்பர் காட்டுறாரு. அதான் இவங்கள ஒரு பேய் கண்ணுக்கு தெரியுமே, அந்த பொண்ணோட போட்டோ. ஆனா இந்த பொண்ணு நிச்சயமா சூசைட் பண்ணி சாகல சொல்றாங்க. ஆனா டோனி ஹீரோயின் சொல்றத கேட்டு டென்ஷன் ஆகி கிளம்பிட்டாரு. ஹீரோயின் அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி தான் கொன்னதா நம்புறாங்க. நைட் ஆகுது. ஹீரோயின் செல்ல யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அந்த செத்து போன பெண்ணு வந்து போறா. ஒரு டைம்ல ஹீரோயினை தூக்கி போட்டு அடிக்குது அந்த பேய். ஆனா செக்யூரிட்டி கேமரால பார்த்தா இவங்களதான் தானா செவத்துல இடிச்சுக்கிறாங்க. செக்யூரிட்டி செல்ல ஓபன் பண்ணா ஹீரோயின் ஏஞ்சி ஓடுறாங்க. செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோயினை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல மூச்சை பிடிச்சிட்டு உள்ள இருக்காங்க. செக்யூரிட்டி இந்த ஏரியாலையும் பார்த்துட்டு இவங்க இருக்க இடத்துலயும் பக்கத்துல வராங்க. ஆனா செக்யூரிட்டி யாரும் இல்லைன்னு கிளம்பிட்டாங்க. உள்ள பார்த்தா அந்த பேய் வருது. ஹீரோயின் உடனே மேல போறாங்க. ஹீரோயினுக்கு ஒருத்தர் தெரியும்ல, அவரோட கேபின் போறாங்க. அவர் இங்க யாரும் இல்லைன்னு செக்யூரிட்டி எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு அவரோட கார் கீ கொடுத்து ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் வெளில வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப வேகமா போறாங்க. அந்த ரோட்ல ஒரு வண்டி வருது. பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்கல. வேகமா போய் முன்னால வந்த ட்ரக்கை உரசிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஒன்னும் ஆகல. ஏன் இப்படி பண்றேன்னு கத்துறாங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட என்ன எதுவும் பண்ணாதுன்னு கெஞ்சுறாரு. ஹீரோயின் அவரை துண்டு துண்டா ஆக்குறாரு. கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறாங்க. அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு. செத்து போன பொண்ணு வந்து போறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் போட்டோலாம் எடுத்து பாக்குறாங்க. அப்போ பின்னால ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டை குறிக்கிற மாதிரி ரத்தம் இருக்கும். அந்த வீட்டுக்கு போறாங்க. வீடு பால் அடைஞ்சு போயிருக்கு. ஆனா அங்க ஒரு கராஜ் இருக்கும். அங்க போய் பாக்குறாங்க. அந்த கராஜ்ல அண்டர் கிரவுண்ட்க்கு போற மாதிரி ஒரு டோர் இருக்கும். அதுக்குள்ள போறாங்க. அங்க பெட்ல லைட் கேமராலாம் செட் பண்ணிருக்கும். ஹீரோயின் லைட் ஆன் பண்றாங்க. பெட்ல ஒருத்தரை கட்டி போடுற மாதிரி சங்கிலி எல்லாம் இருக்கும். அங்க நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்க கேமரால பாக்குறாங்க. ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வச்சு கொடுமை பண்றாரு. வேற யாரும் இல்ல, நல்லவ மாதிரி வேஷம் போட்ட இவங்க ஹஸ்பண்ட் தான். அவன் கேமரா முன்னால வந்து ஐ லவ் யூன்ற வார்த்தையை வச்சுதான் நிறைய பேரை ஏமாத்திருக்கன்னு சொல்றான். பெரிய சைக்கோ போல இவன். அங்க யாரோ வர மாதிரி தெரியுது. பார்த்தா போலீஸ் தான். இவங்களை பிடிக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு பின்னால இருந்து ஒரு பொண்ணு காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இங்கதான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கா. அதை கட் பண்ணி இந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மீடியா கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. நாங்க இதை தீவிரமா விசாரிப்போம்னு சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினுக்கு இது எப்படி தெரிய வரும், அவ ஒரு கொலை பண்ண கிரிமினல்னு ஹீரோயினை திட்டுறாரு. ஹெட் வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. அவன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சது இல்லைன்னு சொல்றாங்க. கூட குடும்பத்துல எனக்கே இது தெரியலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. என் பொண்ணு டக் தான் கொலை பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு மட்டும் இல்ல, நிறைய பேர் இவங்க கிட்ட மாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி கனவு இந்த ஹெட்டுக்கும் வந்துச்சு. ஹீரோயினும் எனக்கு வந்துச்சு, இது எப்படி சாத்தியமாகும்னு கேக்குறாங்க. அடுத்து ஜெயில ஹீரோயினி டோனிக்கு கால் பண்ணி ஷோயி செல்ல கற்பழிச்சவனுக்கும் டக்ளஸ் அதான் இவங்க ஹஸ்பண்ட் பண்ண கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா டோனி நம்பல. ஹீரோயின் ஜெயில இருக்க செல்ல அடைச்சிட்டாங்க. ஹீரோயின் இவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அவரும் உள்ள வந்து பேசுறாரு. இவங்க ஹஸ்பண்ட் தனியால் இல்ல, க்ளோயி அவளை ரேப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சைக்கோ தனியா பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் டீட்டெயிலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆள் எப்படி இருப்பாங்கன்னு அவர் கேட்கறாரு. பொதுவா ஸ்மார்ட்டா காமிச்சுப்பாங்க. அப்படி சொல்லக்குள்ள இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் ஒன்னதான் கொல்ல ட்ரை பண்ணுவான்னு சொல்லிட்டு அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறாரு. பார்த்தா இவன் நெஞ்சிலதான் அந்த சாத்தானிக் டேட்டோ இருக்கு. ஹீரோயினுக்கு ஊசி போடலாம்னு பார்த்தா இவங்க தட்டி விட்டு ஓடிட்டாங்க. அவன் ஒரு ஷார்ட் கன் வச்சு சுடுறான். கேஸ் லீக் ஆகுது. இப்படி ஹீரோயினை தேடிட்டு இவங்க ஹஸ்பண்டும் இவனும் சேர்ந்து பண்ண கொலைகள் பத்தி சொல்றான். நிறைய பொண்ணுங்களை இவங்க அந்த இடத்துக்கு அடிச்சு கூப்பிட்டு வந்து கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஹீரோயின் பின்னால கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. இவங்க ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிவாங்க. இவன் முன்னால இருக்க கண்ணாடியை சுட்டா கண்ணாடி உடஞ்சி அந்த பேயா வர பொண்ணு நிக்கிறா. இவன் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு பக்கத்துல போறான். கேஸ் இவன் இருக்க இடத்துக்கு வருது. லைட்டா கேர் ஆகுறான். அவன் அந்த பேய சுடுறான். அந்த டிவில பட்டு கேஸ் நெருப்பு பிடிச்சி அவன் மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் ஒரு கன்னை வச்சு அவனை சுடுறாங்க. அவன் தலையில புல்லட் பட்டு அவன் செத்து போறான். இங்க டோனி வந்துட்டாரு.
அதை கட் பண்ணி க்ளோயியும் ஹீரோயினும் வெளில நடந்து போறாங்க. பார்த்தா இன்னொரு சின்ன பையனோட ஆவி இங்க தெரியுது. அப்ப இன்னொரு சைக்கோ இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கான் போல. படமும் முடிஞ்சு.